ஹாய், வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் பயாலஜி வித் வள்ளி. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் ஆட்டோ இம்யூனிட்டி. இம்யூன் சிஸ்டம்ங்கிறது பொதுவாகவே நம்மளோட உடம்ப வெளியே இருந்து வர்ற ஆன்டிஜென்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்துறது. ஆன்டிஜென்னா இது மைக்ரோ ஆர்கானிசமா இருக்கலாம், டஸ்டா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். எது ஒன்றும் நம்ம உடம்புக்குள்ள வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணக்கூடிய எதுவுமே ஆன்டிஜென் சொல்லலாம். அப்படி பண்றப்போ அந்த இம்யூன் சிஸ்டம் நம்ம உடம்புல இருக்க எந்த விஷயத்தையுமே டச் பண்ணாது. அதுக்கு பேரு செல்ஃப் டாலரன்ஸ். இதுல ஏதாவது பிரச்சனைன்னு வர்றப்பதான் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வரும். பால் எர்லிச்ங்கிறவர், நம்ம ஏற்கனவே இவரை பார்த்திருக்கோம். இவர் ஒரு ஹியூமராலஜிஸ்ட். அவர் என்ன சொன்னார்னா, ஒரு சில நேரத்துல இம்யூன் சிஸ்டம் நமக்கு எகேன்ஸ்டாவே வேலை செய்ய ஆரம்பிக்குதுன்னு சொன்னாரு. நமக்கு எதிரா, நம்ம உடம்புக்கு எதிராவே அது வேலை செய்யும், உள்ள இருந்தே வேலை செய்யும். அந்த கண்டிஷனுக்கு அவர் ஹாரர் இன்டாக்சிகஸ் அப்படின்னு பேர் கொடுத்தாரு. இது எதனால நடக்குதுன்னா, நம்மளோட புரோட்டீனை, நம்மளுக்கு உடம்புக்குள்ள இருக்க நியூக்ளிக் ஆசிட, புரோட்டீனை எதுவா வேணாலும் இருக்கலாம், அதை வந்து இம்யூன் சிஸ்டம் தப்பா நம்மளுதுன்னு தெரியாம ஃபாரின் நினைச்சிட்டு அடிச்சிடும். அதுக்கு பேர் தான் ஆட்டோ இம்யூனிட்டி. ஸோ இந்த ஆட்டோ இம்யூனிட்டிங்கிறது நமக்கு நிறைய நோய்களை கொடுக்கும். இந்த நோய்களை வந்து நம்ம 2 வகையா பிரிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட உறுப்பை மட்டும் பாதிக்கிற ஒரு சில டிசீசஸ், ஃபுல் சிஸ்டத்தையுமே பாதிக்கிற ஒரு சில டிசீசஸ். இப்போ ஆர்கன் ஸ்பெசிபிக் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் ஒரு குறிப்பிட்ட உறுப்பை பாதிக்கிறதுன்னு பார்த்தா, நம்ம இம்யூன் சிஸ்டத்துக்கு பிடிக்காத ஒரு ஆன்டிஜன் வந்து ஏதோ ஒரே ஒரு கிளாண்ட்ல, ஏதோ ஒரு சிங்கிள் கிளாண்ட்ல, இல்லைன்னா கிளாண்டுனா சுரப்பி, இல்ல ஒரு உறுப்புல இருக்கிறது. ஸோ எது அடிபடும்னா அந்த குறிப்பிட்ட உறுப்பு மட்டும்தான் பாதிக்கப்படும். எப்படி பாதிக்கப்படுதுன்னா, அது ஹியூமரல் மீடியேட்டட் மெக்கானிசமா இருக்கலாம், அதாவது ஆன்டிபாடி காரணமா இருக்கலாம், இல்லைன்னா செல்ஸ் காரணமா இருக்கலாம். செல்ஸ்னா நம்ம டி செல்ஸ், மேக்ரோஃபாஜஸ் இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஸோ இது செல் மீடியேட்டடா இருக்கலாம், இல்லை ஹியூமரலா இருக்கலாம். ஒரு சில கண்டிஷன்ல ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணும்னா, அந்த குறிப்பிட்ட உறுப்பையோ இல்ல சுரப்பையோ ஓவரா நிறைய வேலை செய்ய வைக்கும், இல்லைன்னா வேலை செய்ய விடாம தடுத்துரும். அந்த மாதிரி கண்டிஷன் கூட ஆட்டோ இம்யூன் டிசீஸ் உண்டு பண்ணும். இப்போ நம்ம சிஸ்டமிக் ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் நம்ம பார்த்தோம்னா, ஒரு குறிப்பிட்ட ஆன்டிஜன் இதுதான் சொல்ல முடியாது. எங்க வேணா இருக்கலாம் அந்த ஆன்டிஜன், எல்லா இடத்துலயும் இருக்கும் அது. ஸோ குறிப்பிட்ட உறுப்போ திசுவோ பாதிக்கப்படாது. எல்லா ஆர்கனும், எல்லா டிஷ்யூவும் பாதிக்கப்படலாம். இதுவும் ஆன்டிபாடியால இருக்கலாம், செல்லால இருக்கலாம். ஆன்டிபாடி போய் செல்லை டைரக்டா டேமேஜ் பண்ணலாம், இல்லைன்னா இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் போய் எங்கன்னா போய் உட்காந்து ஃபர்தர் ப்ராப்ளத்தை உண்டு பண்ணலாம். இப்ப முதல்ல ஆர்கன் ஸ்பெசிபிக் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் பார்க்கலாம். அதை 2 விதமா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், நேரடியா செல்லை வந்து சேதாரப்படுத்துது, இல்லைன்னா ஆன்டிபாடி போய் ரொம்ப ஓவரா ஆக்டிவேட் பண்ணலாம், இல்லைன்னா பிளாக் பண்ணுது. இந்த 2 விதத்துல பாக்குறோம். ஃபர்ஸ்ட் நம்ம டைரக்ட் செல்லுலார் டேமேஜ் எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். நேரடியா செல்லை எப்படி சேதாரப்படுத்துது, அதனால என்ன டிசீஸ் வருது, அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இங்க லிம்போசைட்ஸும் ஆட்டோ ஆன்டிபாடிஸும் செல் மெம்பரேன்ல இருக்க ஒரு சில ஆன்டிஜனோட இந்த இடத்துல அது நம்மளுக்கு புரோட்டீனா இருந்திருக்கும். அதை இப்ப இம்யூன் சிஸ்டம் ஆன்டிஜனா கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, நினைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு ஆன்டிபாடி ரொம்ப நேரம் போய் ஒரு புரோட்டீனோட பைண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா, இம்மீடியட்டா அந்த செல் அது ஒண்ணு லைஸ்னா செத்து போயிடும், கொல்லப்பட்டுரும். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல சுத்திலும் இம்யூன் ரெஸ்பான்ஸ் ஜாஸ்தி ஆகும், இன்ஃபிளமேட்டரி ரெஸ்பான்ஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ அங்க இருக்க செல் எல்லாம் சேதாரம் ஆயிடுச்சுன்னா, இமீடியட்டா அந்த செல் எல்லாம் கனெக்டிவ் டிஷ்யூவால ஃபில் பண்ணப்பட்டோம். கனெக்டிவ் டிஷ்யூஸ் வந்து உட்காந்துரும். அந்த இடத்துல புதுசா சிந்தசைஸ் பண்றது வந்து கனெக்டிவ் டிஷ்யூவா தான் இருக்கும். அதனால என்ன ஆகும்னா, அந்த உறுப்பால சரியா வேலை செய்ய முடியாது. ஏன்னா வேலை செய்ய வேண்டிய செல் எல்லாம் செத்து போயிடுச்சு. அதனால கனெக்டிவ் டிஷ்யூ வந்து வேலை செய்ய முடியாது. இப்போ வந்து ஸ்டிமுலேட்டிங் அண்ட் பிளாக்கிங், தூண்டுறது இல்லைன்னா தடுக்கிற ஆன்டிபாடிஸ் வந்து என்ன பண்ணுவோம்னா, 2 விதமா இருக்கு. தூண்டுறதுக்கு பேரு அகனிஸ்ட்னு பேரு. ஒரு சில ஆட்டோ இம்யூன் டிசீசஸ்ல ஆன்டிபாடி வந்து அகனிஸ்டா ஒர்க் பண்ணும். அது போய் ஹார்மோன் ரிசப்டார்ல போய் உட்காந்து, ரிசப்டார்னா ஏற்பி, அதுதான் போய் அது மேல போய் இது உட்காரும். ரொம்ப ஜாஸ்தியா அது வந்து தூண்டி விட்டுட்டே இருந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும். அது ஒரு டிசீஸ்டு கண்டிஷன். அப்படி இல்லாம ஒரு சில நேரத்துல என்ன பண்ணுவோம்னா, அந்த சுரப்பியோடயோ இல்ல ஏதாவது ஒரு ஏற்பியோடயோ இது போய் பைண்ட் ஆகி அது வேலை செய்ய விடாம பண்ணும். அது பேரு ஆன்டகனிஸ்ட்னு பேரு.
தூண்டி விட்டா அந்த இடத்துல அது அகனிஸ்டா வேலை செய்யுது. அது பிளாக் பண்ணுச்சுன்னா, தடுத்துச்சுன்னா அது பேரு ஆன்டகனிஸ்ட்னு பேரு. இப்ப நம்ம டிசீசஸ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ட் செல்லுலார் டேமேஜ், நேரடியா சேதாரப்படுத்துது செல்ஸ். அப்படின்னா என்ன? அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற டிசீஸ் ஹஷிமோட்டோஸ் தைராய்டைட்டிஸ். இது யாரை பாதிக்குதுன்னா நடுத்தர வயது உள்ள பெண்களை பாதிக்குது. பாதிக்கப்படுற உறுப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா தைராய்ட் கிளாண்ட். எந்த வகையான இம்யூன் செல்ஸ் எல்லாம் இதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆட்டோ ஆன்டிபாடிஸ், அப்புறம் சென்சிடைஸ்டு டி ஹெல்பர் 1 செல்ஸ். இது எதுக்கு அகேன்ஸ்டா வேலை செய்ய போகுதுன்னா தைராய்டுல இருக்க ஒரு சில புரோட்டீன்ஸ்க்கு அகேன்ஸ்டா வேலை செய்ய போகுது. இது ரெண்டும் தனித்தனியா பார்க்கலாம் எப்படி இது வேலை செய்யுதுன்னு. இந்த ஆன்டிபாடிஸ் எல்லாம் என்ன பண்ணும்னா அது போய் தைராய்டுல இருக்க ஒரு சில புரோட்டீன்ஸ் அண்ட் என்சைம்ஸ், குறிப்பா தைரோகுளோபுலின் அண்ட் தைரோபெராக்சிடேஸ்ன்னு 2 புரோட்டீன்ஸ் இருக்கு. இந்த 2 புரோட்டீன் தான் அயோடினை எடுத்து வேலை செய்யும். இப்போ போய் நம்ம ஆட்டோ ஆன்டிபாடிஸ் இந்த புரோட்டீனோட போய் பைண்ட் ஆன உடனே அந்த புரோட்டீனால அயோடினை எடுக்க முடியாது. அயோடினை எடுக்க முடியலன்னா தைராய்டு ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அதோட வேலை பாதிக்கப்படுதா? இப்போ டி ஹெல்பர் ரெஸ்பான்ஸ் எப்படி நடக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளமேஷன் ஸ்டார்ட் ஆன உடனே தைராய்டு கிளாண்டுக்குள்ள நிறைய லிம்போசைட்ஸ், மேக்ரோஃபாஜஸ், பிளாஸ்மா செல்ஸ் எல்லாம் உள்ள போய் இன்ஃப்ளமேஷனை ரொம்ப ஜாஸ்தியாக்கி விடும். இதனால என்ன ஆகும்னா தைராய்டு கிளாண்ட் பெருசாக ஆரம்பிக்கும். அந்த கண்டிஷனுக்கு பேரு காய்டர்னு பேரு. சோ இது என்ன கண்டிஷனுக்கு கொண்டு போய் விடுன்னு பாத்தீங்கன்னா ஹைப்போதைராய்டிசம்க்கு கொண்டு. ஏன்னா தைராய்டு ஹார்மோனே ப்ரொடியூஸ் பண்ணப்படல, அயோடின் அப்டேக் இல்லாதனால. அயோடினை எடுக்க முடியாத ஒரு காரணத்தால தைராய்டு ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகல. அதனால ஹைப்போதைராய்டிசம் உண்டு பண்ணும். அதனால இந்த டிசீஸுக்கு பேரு ஹஷிமோட்டோஸ் தைராய்டைட்டிஸ். நீங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் அனிமியாஸ். நிறைய டைப் ஆஃப் அனிமியாஸ், ஆல்மோஸ்ட் எல்லாமே ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் தான். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பெர்னிஷியஸ் அனிமியா. இங்க வந்து நம்மளோட இலக்கு டார்கெட் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரின்சிக் ஃபேக்டர்னு ஒரு புரோட்டீன், அதாவது கேஸ்ட்ரிக் பரைட்டல் செல்ஸ்ல ஒரு புரோட்டீன் இருக்கு இன்ட்ரின்சிக் ஃபேக்டர்னு. இந்த இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் தான் விட்டமின் B12 நம்ம உடம்பு எடுத்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, உதவியா இருக்கு. இப்ப நம்ம ஆட்டோ ஆன்டிபாடி, அதுதான் நம்மளோட இம்யூன் செல்ஸ் இந்த டிசீஸ்ல. இந்த ஆன்டிபாடி போய் அந்த இன்ட்ரின்சிக் ஃபேக்டரோட பைண்ட் ஆயிடும். பைண்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணும்? விட்டமின் B12 அதால எடுக்க முடியாது. அதால எடுக்க முடியலன்னா என்ன ஆகும்? விட்டமின் B12 ரொம்ப ரொம்ப முக்கியம் பிளட் ஹெமட்டோபாய்சிஸ். ஹெமட்டோபாய்சிஸ்னா பிளட்ல இருக்க செல் எல்லாம் உருவாகிறதுக்கு பேரு ஹெமட்டோபாய்சிஸ். அதுக்கு இந்த விட்டமின் B12 ரொம்ப முக்கியம். ஓகே, இப்ப விட்டமின் B12 இல்லாதனால, எடுத்துக்க முடியாதனால ஹெமட்டோபாய்சிஸ் ரொம்ப குறைஞ்சு போயிடும். சோ ஆர்பிசி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த கண்டிஷனுக்கு பேரு பெர்னிஷியஸ் அனிமியா. பெர்னிஷியஸ் அனிமியா. அடுத்து நம்ம பார்க்க போற அனிமியா என்னன்னு பாத்தீங்கன்னா ஹீமோலைட்டிக் அனிமியா. இங்க டார்கெட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்பிசி மெம்பரேன் மேல இருக்க ஒரு சில புரோட்டீன்ஸ். திரும்பவும் அந்த இம்யூன் செல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்டிபாடி, அந்த ஆன்டிஜனுக்கு எதிராக ப்ரொடியூஸ் பண்ண ஆன்டிபாடி தான். இப்போ நம்ம உடம்புல ப்ரொடியூஸ் ஆன இந்த ஆட்டோ ஆன்டிபாடி போய் ஆர்பிசி மேல இருக்க இந்த ஆன்டிஜன்ல போய் உட்காந்துரும். அப்ப என்ன பண்ணும்னா ரொம்ப நேரம் ஒரு ஆன்டிபாடி ஆன்டிஜனோட பைண்ட் ஆகி இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும்னா காம்ப்ளிமெண்டா ஆக்டிவேட் பண்ணும். காம்ப்ளிமெண்ட் வந்துச்சுன்னா அந்த செல்ல அழிச்சிரும். அந்த ப்ராசஸ்க்கு பேரு ஹீமோலைசிஸ். ஏன்னா ஆர்பிசி அழிக்கப்படுறதுனால இதுக்கு பேரு ஹீமோலைசிஸ்னு பேரு. அப்போ முன்னாடி கண்டிஷன்ல ப்ரொடியூஸே ஆகல, இந்த கண்டிஷன்ல ப்ரொடியூஸ் ஆன ஆர்பிசி அழிஞ்சு போயிடுது, வேலை செய்யறதுக்கு முன்னாடியே அழிக்கப்படுது. ஓகே, இது காம்ப்ளிமெண்ட் ஆக்டிவேட் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஆன்டிபாடி பைண்ட் ஆச்சுன்னா, ஆன்டிபாடி பைண்ட் ஆனா இன்னொரு மெக்கானிசம், எஃபெக்டார் மெக்கானிசம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்சோனைசேஷன். ஆப்சோனைசேஷன் பாகோசைட்டோசிஸை என்ஹான்ஸ் பண்ணும். அதுக்கு பேரு பாகோசைட்டோசிஸ். ஸோ ஆர்பிசியை வந்து இந்த பாகோசைட்டிக் செல்ஸ் சாப்பிட்டுட்டு போயிடும். ஸோ நம்ம உடம்புல ரொம்ப ரொம்ப கம்மியான ஆர்பிசி தான் ப்ரொடியூஸ் ஆனாலுமே வேலை செய்யக்கூடிய ஆர்பிசின்னு பார்த்தா ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால இந்த டிசீஸ்க்கு பேரு ஹீமோலைட்டிக் அனிமியா. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரக் இன்டியூஸ்ட் அனிமியா. இது அதே மாதிரி தான். ஆனா இங்க இந்த ஆர்பிசி எதனால ஆன்டிஜனா மாறுச்சுன்னா ஒரு சில ட்ரக்ஸ், பென்சிலின் ஒரு ட்ரக், இல்லைன்னா இந்த மித்தைல் டோப்பாங்கிற ஒரு ஹைப்பர்டென்சிவ் ட்ரக், இதெல்லாம் என்ன பண்ணும்? நம்மளோட ஆர்பிசி மேல இருக்க ஒரு புரோட்டீனை ஆன்டிஜனா மாத்தி விட்டுரும். ஒரு சில புரோட்டீனை ஆன்டிஜனா மாத்திரும். அப்ப என்ன ஆகும்னா இந்த ஆன்டிபாடி போய் அதோட பைண்ட் ஆகும். ஸோ ஆப்சனைசேஷன் நடக்கும், பாகோசைட்டோசிஸ் நடக்கும், காம்ப்ளிமெண்ட் மீடியேட்டட் லைசிஸ் எல்லாமே நடக்கும்.
இப்போ அடுத்த 2 டிசீஸ் நாம பார்க்க போறது என்னன்னா குட் பாஸ்டர் சிண்ட்ரோம் ஒன்று, இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். ஃபர்ஸ்ட் குட் பாஸ்டர் பார்க்கலாம். இதுல டார்கெட் என்னன்னா, இலக்கு என்னன்னா, கிட்னில இருக்க கிளாமருலையும் லங்ஸ்ல இருக்க ஆல்வியோலையும் சுத்தி ஒரு மெம்பரேன் இருக்கும். அது பேரு பேஸ்மென்ட் மெம்பரேன் பேரு. இதுல இருக்க புரோட்டீன்ஸ்க்கு எகேன்ஸ்டா நம்ம இம்யூன் செல்ஸ் ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணி விட்டுடும். ஸோ ஆன்டிபாடி வந்தாலே என்ன பண்ணும், இது போய் உட்காரும். இது போய் உட்காந்தா காம்ப்ளிமெண்ட் ஆக்டிவேட் பண்ணும், செல்லை லைஸ் பண்ணும், இன்ஃப்ளமேஷன் நடக்கும். ஸோ இந்த பேஸ்மென்ட் மெம்பரேன் கிளாமருலையோடதும் ஆல்வியோலையோட ரெண்டோட பேஸ்மென்ட் மெம்பரேன் டோட்டலா டேமேஜ் ஆயிடும். கொஞ்சம் கொஞ்சமா சிறுநீரகமும் டேமேஜ் ஆகி போயிடும். பல்மனரினா லங்ஸும் டேமேஜ் ஆகி ஹெமரேஜ்னா ரத்தம் வெளியே வர ஆரம்பிச்சு. அண்ட் இந்த டிசீஸ் வந்த கொஞ்ச நாள்லயே இந்த டிசீஸ் பாதிக்கப்பட்ட ஆளுங்க இறந்து போயிடுவாங்க. இப்போ இன்சுலின் இண்டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னா இதுவும் இது ஒன் ஆஃப் த ஆட்டோஇம்யூன் டிசீசஸ் தான். நமக்கு நல்லாவே தெரியும், இந்த பீட்டா செல்ஸ் ஆஃப் ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் தான் இந்த இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணுது. இது வந்து பான்க்ரியாஸ் ஃபுல்லாவே ஸ்கேட்டர்டா இருக்கிறது. இப்போ நம்மளோட இம்யூன் செல்ஸ் என்ன பண்ணும்னா, ஆன்டிபாடியும் சைட்டோடாக்சிக் டி லிம்போசைட், அதை நம்ம சிடிஎல்னு சொல்லுவோம், இது ரெண்டுமே ப்ரொடியூஸ் ஆகும் நம்மளோட பீட்டா செல்ஸ்க்கு அகேன்ஸ்டா. ஸோ த டிலேடு டைப் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் வழியா டி செல்ஸ் என்ன பண்ணும்னா சைட்டோகைன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அது போய் பி செல்லை டோட்டலா சாகடிச்சிடும். ஓகே, அதே மாதிரி லைட்டிக் என்சைம் வந்து மேக்ரோஃபாஜ் ப்ரொடியூஸ் பண்ணும். லைட்டிக்னா அழிக்கிற என்சைம்ஸ் தான். மேக்ரோஃபாஜ் ப்ரொடியூஸ் பண்ற லைட்டிக் என்சைம்ஸும் போய் பீட்டா செல்ஸை அழிச்சிடும். ஒன்ஸ் செல்ஸ் ஒரு இடத்துல சாக ஆரம்பிச்சிச்சுன்னா எல்லா இம்யூன் செல்ஸும் அந்த இடத்துக்குள்ள இன்ஃபில்ட்ரேட்னா போகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். போய் அங்க போய் ஆக்டிவேட் ஆயிட்டு அங்க இருக்க செல்ஸ் எல்லாமே டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும். அந்த கண்டிஷன் பேரு இன்சுலைட்டிஸ் பேரு. ஓகே, அது மட்டும் இல்லாத இந்த ஆட்டோ ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆன ஆட்டோ ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணும்னா காம்ப்ளிமெண்ட் ஆக்டிவேட் பண்ணும், இல்லைன்னா நேச்சுரல் கில்லர் செல்ஸ் ஆக்டிவேட் பண்ணும் ஏடிசிசின்ற மெக்கானிசம் வழியா. ஏடிசிசினா ஆட்டோ ஆன்டிபாடி டிபெண்டன்ட் செல் மீடியேட்டட் சைட்டோடாக்சிசிட்டி. இது வழியா நேச்சுரல் கில்லர் செல்ஸை அதை ஆக்டிவேட் பண்ணும். இப்போ அடுத்து நாம பார்க்க போறது, முன்ன பார்த்தது டைரக்டா செல்ல அடிபடுறது, நேரடியா செல் அடிபடுறது. இங்க ஆன்டிபாடி ஸ்டிமுலேட் பண்ண போகுது இல்ல பிளாக் பண்ண போகுது. அதுல ஸ்டிமுலேட்டிங் ஒரு டிசீஸ் பார்க்கலாம், பிளாக்கிங்க்கு ஒரு டிசீஸ் பார்க்கலாம். ஸ்டிமுலேட்டிங்ல பார்த்தா அதுக்கு பேரு கிரேவ்ஸ் டிசீஸ். இங்க இலக்கு திரும்ப தைராய்டு கிளாண்ட் தான். இம்யூன் செல்ஸ்ன்னு பார்த்தா ஆன்டிபாடிஸ் தான், ஆட்டோ ஆன்டிபாடிஸ் தான். ஆனா இங்க என்ன டார்கெட் நீங்க பாத்தீங்கன்னா, இம்யூன் ரெஸ்பான்ஸ் எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆன்டிபாடிஸ் போய் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் எங்க போய் உட்காருமோ, தைராய்டுல எந்த இடத்துல போய் உட்காருமோ அந்த ரிசப்டார் மேலதான் போய் உட்கார்ந்து அதே மாதிரி தைராய்டு கிளாண்ட ஆக்டிவேட் பண்ணும். கண்டினியூஸா ஆக்டிவேட் பண்ண தைராய்டு ஹார்மோன்ஸ் நிறைய ப்ரொடியூஸ் ஆகும். ஆனா டிஎஸ்ஹெச் இருந்ததுன்னா உடம்புல தைராய்டு லெவல் கரெக்டா வந்தோடனே அது வெளியே வந்துடும். தைராய்டு கிளாண்ட் ஆஃப் ஆயிடும், வேலை செய்யறத நிறுத்திடும், ப்ரொடியூஸ் பண்றது நிறுத்திடும். ஆனா இந்த ஆட்டோ ஆன்டிபாடிஸ்க்கு அந்த ஃபீட்பேக் தெரியாது, நிறுத்தணும்னு தெரியாது. அது பாட்டுக்கு கண்டினியூஸா ஆக்டிவேட் பண்ணிட்டே இருக்கும். அந்த தைராய்டு கிளாண்ட் கண்டினியூஸா வேலை செஞ்சுட்டே இருக்கும். ஃபீட்பேக்ன்றது ஒண்ணே இல்லாம போயிடும். சரியா? சோ இந்த ஆன்டிபாடிஸ்க்கு பேரு லாங் ஆக்டிங் தைராய்டு ஸ்டிமுலேட்டர்ஸ் சொல்லுவாங்க, லாட்ஸ், LATS, லாட்ஸ், லாங் ஆக்டிங் தைராய்டு ஸ்டிமுலேட்டர்ஸ் பேரு. இப்ப அடுத்து நாம பாக்குற போற டிசீஸ் வந்து, அப்ப இந்த கிரேவ்ஸ் டிசீஸ்ல இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா அகனிஸ்டா வேலை செய்யுது. ஏன்னா இது கண்டினியூஸா தூண்டிட்டு விடுறதுனால இது பேரு அகனிஸ்ட். தி ஆன்டிபாடி, இங்க இருக்க ஆன்டிபாடி பேரு அகனிஸ்ட். இங்க மயாஸ்தீனியா கிரேவிஸ்ன்ற ஒரு டிசீஸ்ல இந்த ஆட்டோ ஆன்டிபாடிஸ் என்ன வேலை செய்ய போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆன்டகனிஸ்டா வேலை செய்ய போகுது. மோட்டார் எண்ட் பிளேட்னா என்னன்னா, ஒரு நர்வும் ஒரு மசிலும் சேர்ற இடத்துக்கு பேரு மோட்டார் எண்ட் பிளேட்னு. சோ அந்த நர்வ் வந்து நமக்கு சொன்னாதான் நம்ம கையை எப்படி அசைக்கிறோம். நர்வ் வந்து கையை தூக்குன்னு சொன்னா கையை அசைக்கிறோம். சோ இது எல்லாமே எப்படி நடக்குதுன்னா, நர்வ்ஸ் வந்து ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டரை ப்ரொடியூஸ் பண்ணும். அசிடைல் கொலைன்ற ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வரும். இந்த மசில்ல அதுக்கான ஒரு ஏற்பி இருக்கும், ரிசப்டார் இருக்கும். சோ அசிடைல் கொலைன் வந்து ரிசப்டார்ல பட்ட உடனே மசில் செல்லுக்கு தெரிஞ்சிடும், நம்ம இப்படி பண்ணணும் அது பண்ணணும் அது தெரிஞ்சிடும். ஆனா இப்ப நம்ம ஆட்டோ ஆன்டிபாடி என்ன பண்ணணும்னா, அந்த அசிடைல் கொலைன் போய் உட்கார வேண்டிய அந்த ரிசப்டார்ல போய் இது போய் உட்கார்ந்துக்கும், இது போய் பைண்ட் ஆகிக்கும். இப்ப அசிடைல் கொலைனால வந்து உட்கார முடியாது, இது உட்கார்ந்து மசிலையும் ஆக்டிவேட் பண்ணாது, அது பாட்டு சும்மா போய் உட்காந்து கம்பீட் பண்ணுது அந்த ரிசப்டாருக்காக.
ஸோ அசிடைல் கொலைனால பைண்டே பண்ண முடியாது நிறைய நாள், அதனால அப்படியே இருக்கும், மசில் வேலையே செய்யாம போயிடும். எது ஒன்றும் நிறைய நாள் வேலை செய்யாம இருக்கோ அதுக்கு வந்து வேஸ்டிங் சொல்லுவாங்க. வீக்கன் ப்ரோக்ரஸிவ் வீக்கனிங், கொஞ்சம் கொஞ்சமா வேஸ்ட் ஆயிடும். அது இல்லாம ஆன்டிபாடி நிறைய நேரம் ஆன்டிஜன் மேல உட்கார்ந்துட்டு இருந்ததுன்னா சேர்ந்து இருந்ததுன்னா காம்ப்ளிமெண்ட் ஆக்டிவேட் ஆகும். அது நமக்கு ஏற்கனவே தெரியும். இது கொஞ்சம் கொஞ்சமா மசிலும் வேலையே செய்யாம இருக்கனால கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆகி கடைசியில் அது வேலையே செய்யாம அந்த டிசீஸ் பேரு மயாஸ்தீனியா கிரேவிஸ். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது ஃபுல்லா ஆர்கன் ஸ்பெசிபிக் டிசீசஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிஸ்டமிக் ஆட்டோ இம்யூன் டிசீசஸ். இதுல நம்ம 3 விதமான டிசீஸ் பார்க்கலாம், 3 டிஃபரெண்ட் டிசீசஸ் பார்க்கலாம். ஒன்று வந்து சிஸ்டமிக் லூபஸ் எரித்தமேட்டோசிஸ், இன்னொன்று மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ், இன்னொன்று ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். இங்க ஃபர்ஸ்ட் சிஸ்டமிக் லூபஸ் பார்க்கலாம், எஸ்எல்இன்னு சொல்லுவோம். இதுல பேஷண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா 20 இருந்து 40 வயசு உள்ள பெண்களை தான் இந்த நோய் அதிகமா பாதிக்குது. இதுல அந்த டார்கெட் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா திசுக்களிலும் இருக்கிற டிஎன்ஏ, ஹிஸ்டோன்ஸ், ஆர்பிசி, பிளேட்லெட்ஸ், லியூகோசைட்ஸ் அண்ட் கிளாட்டிங் ஃபேக்டர், இது எதுக்கு அகேன்ஸ்டாகவும் ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணப்படலாம். இந்த இம்யூன் செல் என்ன இன்வால்வ் ஹியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோ ஆன்டிபாடிஸ் தான் இன்வால்வ். ஸோ இந்த ஆட்டோ ஆன்டிபாடிஸ் இங்க இருக்க எது கூட வேணாலும் பைண்ட் ஆகலாம். இது பைண்ட் ஆனா நமக்கே தெரியும், ரொம்ப நேரம் ஆன்டிபாடி ஆன்டிஜனும் சேர்ந்து இங்க ஆன்டிஜனா இது நினைச்சுக்கிச்சு, ஆனா அது நிஜமாலுமே அது நம்மளோட டிஎன்ஏ, நம்மளோட ஹிஸ்டோன்ஸ், நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே அதோட போய் இந்த ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகி போய் உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்படி உட்கார்ந்துருந்தா என்ன ஆகும், நமக்கு ஏற்கனவே தெரியும், ரொம்ப நேரம் ஆன்டிஜன் ஆன்டிபாடி சேர்ந்து இருந்தா காம்ப்ளிமெண்ட்ஸை கூப்பிடும். காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து எல்லா செல்லையும் அழிச்சிடும். எந்த செல்லோட இது பைண்ட் ஆயிருக்கோ அது நம்மளுதுல நினைச்சிட்டு அதை அழிச்சு விட்டுடும் காம்ப்ளிமெண்ட்ஸ். அது ஆர்பிசி மேல போய் உட்கார்ந்துட்டு இருந்ததுன்னா அது வந்து ஹீமோலைட்டிக் அனீமியாவை உண்டு பண்ணும். அது பிளேட்லெட்ஸோட போய் உட்கார்ந்துட்டு இருந்ததுன்னா அது த்ரோம்போசைட்டோபீனியாவை உண்டு பண்ணும். சரியா? இந்த இம்யூன் காம்ப்ளெக்ஸ், இந்த ஆன்டிஜன், இந்த இடத்துல ஆர்பிசி மேல ஆட்டோ ஆன்டிபாடிஸ் வந்து உட்கார்ந்துருச்சு. அது போய் அந்த காம்ப்ளெக்ஸ் வேற இடத்துல எல்லாம் போய் டெபாசிட் ஆகலாம். ஏதாவது பிளட் வெசல்ல போய் அது உட்கார்ந்துருந்ததுன்னா காம்ப்ளிமெண்ட் இந்த இம்யூன் காம்ப்ளெக்ஸ் அழிக்கிறப்போ கூடவே சேர்ந்து அது எங்க போய் உட்கார்ந்துருக்கோம் அந்த செல்ஸையும் அழிக்க ஆரம்பிச்சிடும். அது பிளட் வெசல்ல இருக்கப்போ அந்த பிளட் வெசலே அழிக்க ஆரம்பிக்கும். அது பேர் வாஸ்குலைட்டிஸ்னு பேரு. அது கிட்னில போய் உட்கார்ந்து அந்த கிட்னி செல்ஸ் அழிக்க ஆரம்பிச்சுன்னா அது பேரு கிளாமெருலர் நெஃப்ரைட்டிஸ்னு பேரு. இதுதான் சிஸ்டமிக் லூபஸ் எரித்தமேட்டோசிஸ். அடுத்து நாம பார்க்க போற டிசீஸ் மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ். இந்த இடத்துல நமக்கு தெரியும் ஒரு சில நர்வ்ஸ்க்கு ஒரு புரோட்டீன், இன்சுலேட்டரி புரோட்டீன் இருக்கும், அதுக்கு பேரு மைலின் பேரு. இந்த மைலின் ஷீட் தான் இந்த இடத்துல டார்கெட். இதுக்கு அகேன்ஸ்டா ப்ரொடியூஸ் ஆகிற இம்யூன் செல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டி செல்ஸ். இந்த டி செல்ஸ் போய் அந்த மைலின் ஷீட்ல நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணும். லீஷன்ஸ்னா பேட்சா இன்ஃப்ளமேட்டரி லீஷன்ஸை உண்டு பண்ணும். இப்படி பண்ணாலே அது அப்படியே ஈஸியா உள்ள போய் பிரெயின் வரைக்கும் போயிடும். பிரெயின்லயும் போய் இன்ஃப்ளமேட்டரி லீஷன்ஸ் எல்லாம் உண்டு பண்ணி விட்டுரும். ஸோ நிறைய நரம்பு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வர ஆரம்பிச்சு. அடுத்து நாம பார்க்க போற நோய் என்னன்னா ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். இது நிறைய பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அது இது முக்கியமா நடுத்தர வயது பெண்களை, 40 to 60 வயசுல இருக்க பெண்களை தான் பாதிக்கும். அந்த இங்க டார்கெட் என்னன்னு பாத்தீங்கன்னா ருமட்டாய்டு ஃபேக்டர், அது இம்யூனோகுளோபின் எம். இது இம்யூன் செல்ஸ் என்ன பண்ணுதுன்னா ஆட்டோ ஆன்டிபாடிஸ் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ருமட்டாய்டு ஃபேக்டர்னு சொல்ல இம்யூனோகுளோபின் எம் என்ன பண்ணுன்னா நம்ம இம்யூனோகுளோபின் ஜியோட எஃப்சி ரீஜன்ல ஒரு புரோட்டீன் ஒரு ரீஜன் இருக்கும், அந்த ரீஜன்ல போய் இது பைண்ட் ஆயிடும். ஸோ தேவையில்லாம இந்த இம்யூனோகுளோபின் போய் அந்த இம்யூனோகுளோபினோட எதுக்காக பைண்ட் பண்ணணும், ஆனா இது பைண்ட் பண்ணணும், ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ல பைண்ட் பண்ணணும். இம்யூனோகுளோபின் ஜியோட எஃப்சி ரீஜன்ல போய் இது போய் பைண்ட் ஆகிக்கும். பைண்ட் ஆயிட்டு இது பாட்டுக்கு சர்க்குலேட் ஆயிட்டு எங்கன்னா போய் ஒரு ஜாயிண்ட்ல போய் செட்டில் ஆயிடும். அப்படி செட்டில் ஆகிட்டா ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா நமக்கே தெரியும் காம்ப்ளிமெண்ட் ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆகி அந்த இடத்துல இருக்க ஜாயிண்ட் டிஷ்யூஸ், கனெக்டிவ் டிஷ்யூஸ் எல்லாத்தையுமே அழிச்சிடும். அதனால அவங்களுக்கு எல்லாம் என்ன இருக்கும்னா பிரச்சனைகள் இருக்கும்னா ஜாயிண்ட் பெயின்ஸ் இருக்கும். அது போய் எந்த இடத்துல கிட்னியில போய் உட்காந்து ஏதாவது பண்ணுச்சுன்னா கிட்னி டேமேஜ் ஆகும், பிளட் வெசல்ஸ் டேமேஜ் ஆகும். மோஸ்ட்லி ஜாயிண்ட்ஸ்ல இருக்க கனெக்டிவ் டிஷ்யூஸ்ல தான் போய் இது செட்டில் ஆகும். ஸோ ஜாயிண்ட் பெயின் எல்லாமே வரும். இதுதான் சிஸ்டமிக் ஆட்டோஇம்யூன் டிசீசஸ். உங்களுக்கு ஓரளவு புரியுற மாதிரி சொன்னேன்னு நினைக்கிறேன். நான்
இதுக்கு நான் யூஸ் பண்ண ரெஃபரன்சஸ் இந்த 2 புக்கு தான் மெயினாக யூஸ் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.